Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. இந்த தருணத்தில் இணைப்பில் இணைந்திருக்கிறார் கல்வியாளர் ஜெயபிரகாஷ். வணக்கம் சார். வணக்கம். வணிகவியல் பாடப்பிரிவுகள்ல படிச்சிருந்தாலும் பாலிடெக்னிக்ல நேரடியா செகண்ட் இயர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தளர்வை அரசு கொடுத்திருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல இருக்கக்கூடிய டிராபேக்ஸ் என்னவா இருக்கும்? இல்ல, கண்டிப்பா முதல் நம்முடைய தமிழ் அரசுக்கு ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பாலிடெக்னிக்குடைய சேர்க்கை ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நம்மளுடைய முதல்வருடைய அறிவுரையின்படி தான் இதை அவங்களும் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கலைசேஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏன்னா ஒரு கோரிக்கை இருந்தது. பாலிடெக்னிக் உடைய ஓனர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்க, அதாவது அட்மிஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, எங்களுக்கு ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி கொடுங்க அப்படின்னு. ஸோ அந்த காரணத்துக்காக நம்மளுடைய டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் தமிழ்நாடு லேட்ரல், அதாவது இப்போ +2ல எந்த குரூப் படிச்சிருந்தாலும் பாலிடெக்னிக்கல்ல செகண்ட் இயர் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரவேற்கத்தக்க விஷயம். கண்டிப்பா இன்னைக்கு நம்மளுக்கு ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் தேவைப்படுது. அதை தேவை பண்ணி தான் இதை நம்முடைய அரசு இந்த முன்னேறிட்டு இருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்போ காமர்ஸ் படிக்கிற பையன் ஒரு பாலிடெக்னிக்ல போகும்போது முடியுமாங்கிறது கிடையாது, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு அந்த அடிஷ்னல் பிரிட்ஜ் கோர்ஸ் மாதிரி நடத்துவாங்க. அவங்க என்னென்ன தேவையோ தகுந்த மாதிரி அவங்க அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பா ஈவன் ஒரு வனவியல் படிக்கிற மாணவன் டிப்ளமோ செகண்ட் இயர்ல படிக்கிறதுல எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறோம். இதுக்கு ஒரு உதாரணம் கூட நாங்க சொல்லலாம். இப்போ ஒகேஷனல் ஸ்டூடெண்ட் பாருங்க, ஒகேஷனல் ஸ்டூடெண்ட் ஒரு பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரி எல்லாமே இன்ஜினியரிங்கே படிக்கும்போது ஒரு மேத்ஸ், ஒரு 10th மேத்ஸ் படிக்கிற பையன் அதுல படிக்க முடியாதுங்களா? ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம இன்ஜினியரிங் அட்மிஷன் கொடுக்குறோம் 12th அப்புறம். அப்போ ஏன் ஒரு வனவியல் மாதிரி அப்படின்னு. அடுத்ததுல நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு தமிழ்நாடு அரசு உடனே அப்படின்னு கண்டிப்பா கிடையாது. நம்முடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசிலேயே இந்த ஃபிளெக்சிபிள் சிஸ்டம் எடுக்கணும் அப்படின்னு தான் நீதி அரசர் அந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியுடைய சேர்மன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபிளெக்சிபிலிட்டிக்கு பண்ணிட்டு ஒரு கோரிக்கைக்காக நம்முடைய முதல்வர் அவர்கள் தமிழ்நாடு டெக்னிக்கல் எஜுகேஷனுக்கு உத்தரவிட்டு இந்த மாதிரி ஈவன் லேட்டரல் என்ட்ரில எந்த குரூப் இருந்தாலும் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது மிகவும் வரவேற்கத்தக்க விஷயம். இந்த தருணத்தில் இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. இது சம்பந்தமாக கல்வியாளர் செல்வகுமார் பேசிய ஆடியோவை தற்போது கேட்கலாம். படிச்சாலும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோட பேசிக்ஸ் அடிப்படைகள், வெலாசிட்டினா என்ன, ஃபோர்ஸ்னா என்ன, அது இன்னும் டெப்தா படிக்காம அதை பண்ண முடியாது. ரெண்டாவது, ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிற ஒரு பையனுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல பிசிக்ஸ்ல இந்த சப்ஜெக்ட்லாம் படிச்சிருப்பாரு அப்படிங்கிற மைண்ட்ல வச்சு தான் எலக்ட்ரானிக்ஸ் டிசைன் பண்ணியிருப்பாங்க செகண்ட் இயர் சிலபஸ். அந்த வகையில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வெளியில வரவங்க, லேட்டரல் என்ட்ரி வழியா இன்ஜினியரிங் படிச்சுட்டு வெளியில வரவங்களுடைய குவாலிட்டி குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப சாதகமான அம்சமா இருக்கக்கூடிய எந்த படிப்பு படிச்சிருந்தாலும் ஒரு 2 வருஷத்துல முடிச்சுட்டு வேலைக்கு போயிடலாம். யாரு டிப்ளமாவை சூஸ் பண்றாங்க? ஒண்ணு, எனக்கு உயர்கல்வி படிக்கிறதுக்கு பெரிய வசதி வாய்ப்புகள் இல்லை. ரெண்டாவது, எனக்கு 2 வருஷம் படிச்சு முடிச்சோடனே நான் வேலைக்கு போயிடலாம், 3 வருஷம் படிச்சு முடிச்சோடனே வேலைக்கு போயிடலாம், உடனே சம்பளம் கிடைக்கின்றவங்க போறாங்க. மூணாவது, எனக்கு படிப்பு பெருசா சரியா வராது, நான் பிராக்டிக்கலா நாலேஜ் இருக்கக்கூடிய பர்சன், மார்க் பெருசா எடுக்க முடியாது படிச்சு மனப்பாடம் பண்ணின்றவங்க பாலிடெக்னிக் படிப்பு போறாங்க. அப்ப படிச்சு முடிச்சோடனே வேலைக்கு போக முடியும் சூழல் இருக்கிற பாலிடெக்னிக் மாணவர்களுக்கு இது வரவேற்கக்கூடிய அம்சம். காமர்ஸ் படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு டிப்ளமா 2 வருஷம் முடிச்சுட்டு வேலைக்கு போக முடியுதுன்னா குடும்ப சூழல், அவங்களுக்கு வருமானத்தை குடும்பத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியும். ஆனா இன்ஜினியரிங் சைட்ல லேட்டரல் என்ட்ரியில பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை படிக்காம வராங்கன்னா அவங்களுடைய இன்ஜினியரிங் மாணவர்களுடைய குவாலிட்டி பாதிக்கப்படலாம் அப்படின்ற அடிப்படையில் அப்ப இன்ஜினியரிங் பாலிடெக்னிக் லேட்டரல் என்ட்ரி எனி குரூப் அலோவ் பண்ணலாம். ஆனா காமர்ஸ் மாதிரியான அதர் குரூப் படிச்சுட்டு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை படிக்காம வந்தாங்கன்னா அவங்கள லேட்டரல் என்ட்ரியில இன்ஜினியரிங்ல அலோவ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவை தமிழக அரசு எடுக்குமே ஆனால் இதற்கு முழுமையான தீர்வாக இருக்க முடியும். சாதகமான அம்சமாக இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பை அதிகப்படுத்தக்கூடிய முடிவுக்கும் தமிழக அரசுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.